எல்லாருக்கும் என் தமிழ் வணக்கங்கள். நான் உங்கள் கிரேஹர் தமிழா. நீங்க வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை பாஸ் பண்ணி ஒரு வாட்டி ஃபுல்லா படிச்சு பாருங்க. இங்க நான் காமிக்கிற எல்லா டெக்னிக்ஸும் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ்க்காக மட்டும்தான். உங்களுக்கு ஆத்தரைசேஷன் இல்லாத சிஸ்டம்ஸ்ல நீங்க இந்த டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. இந்த கண்டென்ட் மூலமா நீங்க கத்துக்கிற எல்லா ஹேக்கிங் நாலேஜும் எத்திக்கல் வேஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எந்த தப்பான இன்டென்ட்க்கும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அந்த தப்பான விஷயங்களுக்கு துணை போகாதீங்க. அண்ட் அதே நேரத்துல இந்த வீடியோ பார்த்து நீங்க யாராச்சும் இல்லீகலா ஹேக்கிங் இன்வால்வ் ஆனீங்கன்னா நாங்க பொறுப்பாக முடியாது. உங்களோட செயலுக்கு நீங்க தான் பொறுப்பு. ரிமெம்பர், with great power comes great responsibility. அதனால நீங்க உங்க நாலேஜை நல்ல வழியில மட்டும் யூஸ் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் தான். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸோட கண்டினியூஷனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கேனிங் அண்ட் எனுமரேஷன் தான். நம்ம ஸ்கேனிங் அண்ட் எனுமரேஷனுக்காக யூஸ் பண்ண போகிற டூல் பார்த்தீங்கன்னா என்மேப் இல்லைன்னா நெட்வொர்க் மேப்பருங்கிற டூலை யூஸ் பண்ணி நம்மளால ஹோஸ்ட் அண்ட் ஐபி ஸ்கேனர் அண்ட் வல்னரபிலிட்டி ஸ்கேனை பண்ண முடியும். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் அண்ட் இந்த டூலோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெர்சடைலா இருக்கு. ஸோ வாங்க இந்த டூலை ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டூலோட GUI வெர்ஷனை ZenMapங்கிற நேம்ல விண்டோஸ், மேக்ஓஎஸ் அண்ட் லினக்ஸ் மாதிரி எல்லா ஓஎஸ்க்கும் அவைலபிளா இருக்கு. இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு nmap.orgங்கிற சைட்ல போய் தேவையான இன்ஸ்டாலேஷன் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். nmap டூலை ரன் பண்றதுக்கு ஜஸ்ட் nmapனு கமெண்ட் யூஸ் பண்ணா போதும். ஸோ இந்த டூலை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்க்கறதுக்கு nmap -h டைப் பண்ணி என்டர் கொடுங்க. தென் இப்போ நம்ம நெட்வொர்க்கில் என்னென்ன ஹோஸ்ட் ஆன்லைனில் இருக்குது ஆர் அலைவில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க பிங் ஸ்வீப் ஆர் பிங் ஸ்கேன் டைப்பை யூஸ் பண்ணலாம். அதுக்கு nmap -s டைப் பண்ணி தென் ஹோஸ்ட் ஐபி ரேஞ்சை கொடுங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இல்லைனா ரேஞ்ச் ஸ்கேனும் நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்து ஸ்கேன் பண்ணலாம். லைக் இந்த மாதிரி. எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் என்னவோ சேமாக தான் வரும். ஓகேவா? செகண்ட், நமக்கு கிடைச்சிருக்கிற ஐபியோட ஓப்பன் போர்ட்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு nmap தென் டார்கெட் ஐபியை என்டர் பண்ணுங்க. பார்த்தீங்களா, ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு லிஸ்ட் ஆகிடுச்சு. தென் ஒரு சைட் ஆர் ஐபியோட ட்ரேஸ் ரவுட்டை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த கமாண்டை யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த கமெண்ட் சூடோ யூஸ் பண்ண சொல்லி வார்னிங் காட்டுது. ஸோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். nmapல ப்ரிவிலேஜ் ஸ்கேன் அண்ட் அன்ப்ரிவிலேஜ் ஸ்கேன் ரெண்டு டைப் இருக்கு. ப்ரிவிலேஜ் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா ரா நெட்வொர்க் பேக்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி சென்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். பட் அன்ப்ரிவிலேஜ் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா TCP சிங்க்ரோனைஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் நெட்வொர்க் பேக்கெட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால அன்ப்ரிவிலேஜ் ஸ்கேன் ஸ்லோவாகவும் லிமிடேஷனோடவும் இருக்கும். ஸோ இனி நம்ம செய்ய போகிற எல்லா ஸ்கேனும் ப்ரிவிலேஜ் ஸ்கேனாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செப்பரேட் இன்டர்ஃபேஸஸை சூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா -e. பட் இதை ரன் பண்ணுறதுக்கு லைக் மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ் இருக்கணும். பட் நம்ம கிட்ட இன்டர்நெட் ஒரே ஒரு நெட்வொர்க்கில் தான் வரும். அதனால இதை ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சர்வர் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டிடெக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட் ஸ்கேன் பண்ணி ஓப்பன் போர்ட்ஸை கண்டுபிடிச்சோம்ல, அந்த போர்ட்ஸில் என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அண்ட் அதோட வெர்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சர்வீஸ் வெர்ஷன் ஸ்கேன் யூஸ் பண்ணலாம். அதுக்கான டேக் பார்த்தீங்கன்னா -S V அண்ட் இந்த கமாண்டை யூஸ் பண்ணுங்க. பார்த்தீங்களா, நமக்கு ஓப்பனாக இருந்த போர்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்க சர்வீஸ் அண்ட் அதோட வெர்ஷன் டீட்டெயில்ஸும் கிடைச்சிருக்கு. தென் இப்போ இன்னொரு டேக், இது எல்லா ஸ்கேனும் ஆல் இன் ஒன்னா செஞ்சு கொடுக்கும். அந்த டேக் பார்த்தீங்கன்னா -CAPS-A. ஆனா A ஃபார் ஆல் இன் ஒன் இல்லைங்க. A மீன்ஸ் அக்ரெசிவ். ஓகேங்க, இப்போ நமக்கு nmapல ஒரு அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டி இருக்கு. அதுதான் nmap ஸ்கிரிப்ட் என்ஜின், NSCன்னு ஷார்ட்டா சொல்லலாம். இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்றதுக்கு CAPS-A யூஸ் பண்ணணும். தென் இந்த SC டேக் எல்லா ஸ்கிரிப்ட் என்ஜினையும் ரன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் authentication ஸ்கேன், பாஸ்வேர்ட் எடிட்டிங் அட்டாக்ஸ், செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ், denial ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் பர்பஸஸ்க்கு வேரியஸ் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ஸ்கிரிப்டில் கிடைக்கிற அவுட்புட்டை உங்களுக்கு எஃபிஷியன்ட்டான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் தென் அதிலிருந்து வல்னரபிலிட்டி இன்சைட்டை ஃபைண்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும்.
அண்ட் இந்த ஸ்கிரிப்டோட டேட்டா பேஸை அப்டேட் பண்ண இந்த கமெண்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே சில வல்னரபிள் மிஷினை நெட்வொர்க்கில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிஷின்ஸை டார்கெட்டாக யூஸ் பண்ணி Nmap ஸ்கேன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ 3 மிஷின் இருக்குது. அண்ட் அதில் ஓப்பன் ஆகியிருக்க போர்ட்ஸ் இதுதான். அண்ட் லாஸ்ட்டாக அந்த போர்ட்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க சர்வீஸ் இதெல்லாம் தான். ஸோ இதுக்கு அடுத்து ஸ்கேனிங் அண்ட் எனிமரேஷனில் இன்னும் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அண்ட் அதோட டீட்டெயில்டு யூசேஜும் அண்ட் தென் ஸ்கேன் பண்ணுறதுல இருந்து எந்த மாதிரியான வல்னரபிலிட்டி இன்சைட்டை கண்டுபிடிச்சிருக்கோன்னு தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே அப்டேட்டட். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிரேஹ தமிழா. நன்றி, வணக்கம்.